வணக்கம் 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 வணக்கம். டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஏன் என்னாச்சு ஏங்க போறீங்க? என்னென்ன சார் நீங்கள் வந்ததுலேருந்து வணக்கத்தையே ஒரு 94 மாடலேஷனில் சொல்லியிருக்கீங்க. வணக்கம் வணக்கம் என்றால் நகைச்சுவை, நகைச்சுவை கலந்ததுதான் காமெடி, காமெடி கலந்தது நகைச்சுவை என்பது இருக்கு. என் பேர் கார்த்திக் மார்க்கன். என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பார்க்குறேன். என்ன வியாபாரம்? காலைல கீரை எடுத்துட்டு வந்துட்டு மத்தியானம் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறேன். பழைய இரும்பா? இரும்பு. சரி, எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆண் ஒன்று. உங்க குடும்பம் எல்லாம் அங்க இருக்காங்க? அவனே இடத்துல தான் மேடம். அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றாத்தே இருக்கும். உங்க கூட பிறந்தவங்க? கூட பிறந்தது 2 பேரும். பொண்ணுங்களா பசங்க? அண்ணன் ஒருத்தன், நான் ஒருத்தன். ஏய், உங்களுக்குலாம் வேலையே இருக்கானா? அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? நீங்க லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ். என்ன பிரச்சனைங்க? ஒரு சின்ன கோயில் பஞ்சாயத்து. அதுக்கு வந்தவன் என் சம்சாரத்தை கூட்டிட்டு. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இப்போ உங்க கூட இல்லையா உங்க சம்சாரம்? எவ்வளவு நாள் பழக்கம் அவங்க 2 பேருக்கும்? அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பாரப்பரச்சலுக்கு போனாங்க ஊருக்கு திருப்பூர். அவங்க ஊருக்கு எனக்கு வேலை பார்க்கணும், தவணை கட்டணும், அதுக்கு நிறைய பேரும். அதனால அவங்க அனுப்பி வச்சாங்க. அம்மா எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சாங்க. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. போய் இருந்தவங்க இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணி அதை எங்கள் மதினி பார்த்துட்டாங்க. மதினி பார்த்தோன்னே என்கிட்ட சொல்லாமல் எங்கள் அண்ணன் எங்கள் மதினி காலில் வந்து இதுவே சொல்லிடாத, இது தெரிஞ்சுனா ரொம்ப சிக்காய்ப்புறோம், என் தம்பி சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் சம்சாரத்தை அங்கேருந்து அனுப்பி வச்சிட்டாங்க. அவங்க எப்படி அங்க இருந்தாங்க? அவங்க அண்ணன் அங்கே தான் இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களா? அவங்க ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இங்கே அனுப்பும்போது வந்து என்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி மச்சான் என் கையை பிடிச்சிருத்தாரு, இருக்கும்போது அக்கா பார்த்து சத்தம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆனால் எங்கள் மாதிரி எங்கிட்ட சொல்கிறது அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, அதை நான் பார்த்தனால இப்படி செஞ்சேன் அப்படின்னு முந்தானத்தையும் சொன்னாங்க எங்களுக்கு. நீங்கள் அன்றைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னென்னு கூப்பிட்டு சத்தம் போட்டுருந்தேன், 2 பேருமே அடித்து பற்றிருப்பேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்போ வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் முத்தினதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது, உங்கள் அண்ணன் நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு அவங்க கஷ்டம் போகிறாங்க. நீங்கள் தானே உங்கள் கொண்டு கூட்டி வர்றீங்க, உங்கள் அண்ணன் பேசாமல் இங்கே இருக்கா, நீ தான் வான்னு கூப்பிட்றீங்க, அப்போ நீ தான் இது பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. உங்க அண்ணன் எதுக்கு இதுல உள்ள வராரு? எங்கள் அண்ணன் எதுக்கு வரேன்னா, ஒரு எங்கள் குலசாமி கோயிலில் நாங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்குது. அதனால் அடிக்கடி விருந்தினர் தான் கோயில் இருக்குது. அந்த கோயில் பிரச்சனையாக வருவோம் போவோம். அது எதுக்கு உங்க அண்ணனையும் உங்க மனைவியும் சேர்த்து பேசுறாங்க? அது அவங்க இருந்ததை பார்த்தனால பேசுனாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் தப்பாக இருந்தாங்க பரிசலுக்கு வந்து, அதை நான் பார்த்தேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு எங்கள் மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. உங்க அண்ணனுக்கும் உங்க வைஃப்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் மேடம். அந்த கோயில் பிரச்சனை வந்து இருந்தேன். திருப்பூருக்கு பஸ் ஏறேன்னு சொன்னேன். நான் தான் போய் திருப்பூருக்கு ஏற்றி விட்டு வந்தேன். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. போனவன் பாதியிலே திரும்பிட்டேன். நான் தான் வண்டி சேவை வச்சிட்டேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் அவனை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் எடுத்து வரேன்டா அப்படின்னு. இல்லை, நானே வந்து நீ தடங்களாகி போச்சு, நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னா எங்கள் அம்மா விருந்தினர் சட்டி போயிட்டாங்க. விருந்தினர் அந்த மாரியம்மன் அன்றைக்கி தான் தீச்சட்டி, அதுக்காண்டி அங்கே போயிட்டாங்க எங்கள் அம்மா. நான் கேட்குறேன், எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து கேட்குறேன், அம்மா இருக்காங்களா, நான் மாறியில் வரேன். இல்லை, அம்மா அங்கே போயிட்டாங்க. காலைல எந்திரிச்சு இவன் எப்பவுமே நான் கொண்டு ஆர்ப்பாளத்தில் ஓடி அவனை நீ அப்படி வரியா? பஸ் ஏற்றிடுவேன். இல்லை வேணாம், நான் பெரியார் போய் போய்க்கிறேன், நீ வியாபாரத்துக்கு போ அப்படின்ட்டேன். சரி அப்போ போடா அப்படின்னு நான் ஏற்றி விட்டு நானே வியாபாரத்துக்கு வண்டியெல்லாம் கட்டிட்டேன். பழைய வியாபாரத்துக்கு வண்டியை கட்டி ரெடியாக இருக்கே ஆஸ்திரிக்கு பாருங்கம்மா அப்படின்னு. அண்ணன் எங்க இருந்தாரு? எங்கள் அண்ணன் எங்கே இருந்தாலும் தெரியல, எங்கே போய் சந்திச்சாங்க, எப்படி பேசுனாங்கன்னு தெரியல. இப்போ உங்க மனைவியா உங்க அண்ணன் கூட போயிருக்காரா? கூட பிறந்தாங்க. நாங்கள் 3-4 நாளாக ஃபோன் அடிச்சு பேசுகிறோம். எதுவும் பஞ்சாயத்து வேணாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பேசி நீ விட்டுட்டு போயிடும் அப்படின்னு நாங்களும் சொல்லி பார்த்தோம். ஃபோனை எடுத்தேன், கட் பண்ணிடுறேன். ஒரு பதில் பேசினா தானே அது என்னன்னு பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். அது இவ்வளவு முழுக்க உடனே ஆகிவிட்டா. நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்க அண்ணன் எதுக்கு இதுக்குள்ள வராரு கேட்டேன். இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது? கூட்டு போனது அவன் தான். சரி, நிஜமாவே இது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இப்போ நடந்ததை பார்த்தா அது அப்படிதான் நமக்கு தெரியுது. அண்ணியை நம்புறீங்களா? அண்ணி சொன்னதை நீங்க நம்புறீங்களா? எல்லாம் உங்க மனைவியை நம்புறீங்களா? இப்போதைக்கு நான் யாரை மட்டும் நம்புவேன். உங்க மனைவிக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அது அன்னைக்கு நைட் வரைக்கும் நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம். வீட்டு காலைல வந்து இப்படி கூட்டி போயிட்டான். ஒண்ணும் தெரியாத மண்ணுக்குரிய சோகம்னா என்னன்னே தெரியாம சோகமா இருக்கேன்னு சொல்லாதீங்கடா. ஏதாவது நெருக்கடினால பண்ணாங்களா இல்ல பிளான் பண்ணிருக்காங்களா? பிளான் பண்ணிருக்காங்க. எங்க மாதிரி சொல்றாங்க, டெய்லி 7 மணிக்கு என் பொண்டாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணிருவான். காலையில நான் காலைல 6 மணிக்கு கீரை வைக்க போயிருவேன் மேடம். 6 மணிக்கு கீரை வைக்க போனா 9:30 வருவேன். 9:30 வந்துட்டு திருப்பி அப்படியே பழைய ரூம் சாப்பிட்டுட்டு அப்படியே பழைய ரூம் கட்டிட்டு போயிருவேன். அப்படிங்கும்போது நான் வீட்டில் இருக்கிறது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நான் வீட்டிலே இருப்பேன். அதுக்குள்ள இவங்க எல்லாம் பேசி இது பண்ணியிருக்காங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு உள்ள உறவு எப்படி? நாங்க அண்ணன் தம்பி மாதிரி பழக மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா எல்லாமே ஒன்னா இதுன்ற மாதிரி இப்போ பண்ணோம். அது கடைசி இது
இதையும் இல்லை ஒன்றும் இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உண்மையோ பொய்யோ தேவையில்லாத மன உடைச்சல் வேதனை. ஏதாவது நான் கேட்டிருக்கா ஏட்டா அப்பா மரத்தை வாங்கிக்கா இல்ல மேடம் நான் போறேன். உங்க கோவம் புரியுது. தம்பி உட்காருங்க. தம்பி உட்காருங்க. தம்பி உட்காருங்க. உட்காருங்க. கூட பிறந்த தம்பி அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒய்ஃப் என் கூட இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் என் கூட இருக்காங்க. ஏ ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை, ஒரே மாதிரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் குடும்பத்துல வந்து எனக்கு வந்து ஒய்ஃப் சரியில்லை. சரியில்லைன்னா தம்பி பொண்டாட்டியோட போவீங்களா? யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பசங்க இருக்கா? இருக்கும். எத்தனை பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பசங்க வாழ்க்கையெல்லாம் பத்தி நினைச்சே பார்க்க மாட்டீங்களா? சாரி, எனக்கு தெரியாது. சத்தமா பேசுங்க. சத்தமா பேச முடியல. என்ன பண்ண தப்புன்னு தெரியும், என்னால பேச முடியல. யோசிச்சு பாக்கலீங்களா உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டேன் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சீங்க. நானும் எந்த ஒரு விஷயம் மாட்டேன், அவன்கிட்ட மாதிரி மாட்டேன், அவன் எந்த ஒரு விஷயம். எத்தனை வயசு வித்தியாசம் உங்க ரெண்டு பேருக்கும்? 6 வயசு. 6 வயசு. சோ அப்பா ஸ்தானம் உங்களுக்கு. மேடம் இது ஆக்ஷன். எதனால இந்த இடத்துக்கு போனீங்க? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? திருப்பூருக்கு போயிட்டேன் மேடம். எல்லாருமே மதுரை தான் இருந்தோம். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் போயிட்டேன். திருப்பூர் போயிட்டேன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து நான் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போக வர, ஒய்ஃபு கூட வர மாட்டாங்க. போயிட்டு வர வட்டம்னா சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரி நான் போனால் 1 வாரம் இருப்பேன். எப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு நான் 3 மாதத்துக்கு தான் ஊருக்கு போவேன். எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப் சந்தேகப்படுவாங்க. போயிட்டு வந்தோம்னா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே சண்டையாக இருக்கும். ஏதாவது போயிட்டு வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னா 4 நாள் அவட்ட சாப்பிடல, அவளே கூப்பிட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு மேடம். ஒரு 2 வருஷம் காப்பர் செலவு விட்டாங்க. இந்த பிள்ளை அங்கே வந்துச்சுங்க. 2 நாள் வந்து இருந்தாங்க. இப்போ நைட்டு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சோடனே நீங்கள் 2 பேரும் தப்பாக இருந்தீங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க, நான் பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி இது பண்ணிட்டாங்க மேடம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உண்மையை சொல்லுங்க. நீங்க திருப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒன்னா தானே இருந்தீங்க? ஒன்னா இருக்கல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த உறவு, தப்பான உறவும் இல்ல? எதுவுமே கிடையாது மேடம். போய் சொல்லக்கூடாது. இல்லைங்க மேடம். திருப்பூர் வந்ததுக்கு அப்புறம் தான். எப்படி அந்த உறவு ஸ்டார்ட் ஆச்சு? அந்த லீவுக்கு வந்தாங்க மேடம். அப்பதான் மேடம். எப்படி அந்த லீவுக்கு வந்தா எப்படி இந்த உறவு ஸ்டார்ட் ஆச்சு? இந்த இதுல இருந்தா மேடம், அந்த பரிசு லீவுக்கு வந்ததுல இங்க இருக்கிறது எப்பயுமே வந்து ஜாகத்தம்மா போனா வந்து எல்லாருமே ஒன்னா தான் உப்பு வர எல்லாமே பாத்துக்கிட்டு. எந்த இது இருந்தாலுமே நான் கஷ்டப்பட்டேன்னா இந்த மாதிரி செய்யடா, எல்லாமே வழிமுறைலாம் சொல்லி கொடுப்பான். அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. யார் மேல தப்பு? தப்பு உங்க மேலயா அந்த பொண்ணு மேலயா? 2 பிரதர்ஸ், அழகான குடும்பம், ஒன்னா இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு பிரதர்ஸ் 2 பேருக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளோ நல்ல உறவு. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, அண்ணா இருந்தாலும் அப்பா இருந்தா கூட தொட்டு பேசக்கூடாது, ஒரு லிமிட் வர வச்சுக்கணும். அண்ணன் தம்பிகிட்ட கூட தங்கச்சி எல்லாம் இருந்தா தொட்டு பேச்சு பழக்கம் கிடையாது. என்னதான் அண்ணா ஆனாலும் தம்பி ஆனாலும் மாமனார் ஆனாலும் மச்சானா இருந்தாலும் ஒரு லைன் கிராஸ் பண்ணி போயிட்டா மனசு இல்ல, குரங்க மனசு. என்னமா மேடம் வீட்டுல எங்க நாள் டார்ச்சர் தாங்க முடியல மேடம். அதுக்குன்னு குழந்தைனாரோட ஓடி போயிடுவியா? பசங்க இருக்குல்ல உனக்கு? 2 குழந்தை. அப்புறம் வீட்டுல டார்ச்சர்னா இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவீங்களா? என்ன டார்ச்சர்? நல்லா தண்ணி எடுப்பாங்க மேடம். பிடிக்கலன்னு என்கிட்ட ஓயாம சொல்லுவாங்க மேடம், நீ கருப்பா இருக்க, உங்க கையில இந்த மாதிரி புண்ணா இருக்கு, ஓயாம குத்தி காமிப்பாங்க மேடம். ஒரு இடத்துக்கு கடைக்கு வெளியே போனாலும் ஒரு பிள்ளைக்கு உடம்புல ஒரு மெடிக்கல் மாத்திரம் போனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் சேர்ந்து பண்ணா என்ன எப்ப பார்த்தாலும் மெடிக்கல் போன மெடிக்கல் சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை அதை சமாளிக்கணும். அதை விட்டுட்டு கொழுந்தனாரோட ஓடி போறதா? இவரோட எப்படி தொடர்பாச்சு உனக்கு? 4 மாசம் மேடம். என்னாச்சு? எப்படி நடந்தது இது? ஒரு பரிசலுக்கு ஊருக்கு போயிருந்த மேடம். அப்பையில இருந்த மேடம். எப்படி தொடர்பாச்சு? அப்பா ஸ்தானத்துல அண்ணன் ஸ்தானத்துல இருக்கிறவரோட எப்படி தப்பான உறவு? முதல்ல அப்படிதான் மேடம் நாங்க 2 பேருமே இருந்தோம் மேடம். அப்படி இருந்த உறவு எப்படி மாறும்? அவங்க பரிசலுக்கு போனப்பதான் மேடம் இந்த மாதிரி சேலை பிடிச்சிருக்காங்க மேடம். பேர் நான் தள்ளி விட்டுட்டு போய் படுத்துட்டேன் மேடம். ஆனா அவங்க வீட்டுல வந்து ரொம்ப அசிங்கமா எந்த தப்புமே அன்னைக்கு நடக்கவே இல்லை மேடம். ஆனா ரொம்ப அசிங்கமா நான் நடக்காதெல்லாம் செஞ்சு சொல்லிட்டாங்க மேடம். இவங்க செத்து போற அளவுக்கு போயிட்டாங்க மேடம். தூக்கு போட போனாங்களா, மேசை விடு அவங்க எல்லாம் பேசி இது பண்ணி விட்டாங்களா. ஆனா அவங்க 2 பேரும் அன்னைக்கு தப்பே பண்ணல மேடம். தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு இருந்தா அவனையும் அவருக்கு வந்தா உன்னையும் அவளை வச்சு நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இவங்க குடிச்சா என்னைக்கா ஒரு சபையில எங்க 2 பேருமே அசிங்கப்படுத்துறாங்க. அந்த ஒரு பயம் இருந்துச்சு மேடம். அப்படி யாராவது தப்பா பழி போட்டா அது இல்லைன்னு நிரூபிக்கிறத விட்டு எப்படி
ஒண்ணுமே செய்ய முடியும். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. அவன் சொல்லிட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் அவனே ஒருத்துக்கு வந்தா உன்னையும் அவளே நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு. அவர் பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆமா மேடம். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு? தப்பா நான் வரவே இல்லை மேடம். இந்த மாதிரி நடக்கவும் எனக்கு வீட்டுல இது பண்ணவும் நான் அப்புறமே தான் மேடம் போன் போட்டு பேச இது பண்ணவும் இருந்தோம். அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்ட? ஆமா. அங்க இருந்து போன்ல பேசுவீங்களா? இல்ல மேடம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பேச 2 வாரம் பேசாம தான் மேடம் இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட எது சொன்னாலும் அவனுக்கு தான் அவன் இருக்கல. யாரு? என் வீட்டுக்கார மேடம். போன் கூப்பிட்டு பேசுனியா? எனக்கு மேடம். அதுக்கு நீ போன் பண்ணி அவருக்கு? இல்ல மேடம், போன் போட்டேன் மேடம். இப்ப என்ன பண்ற தெரியுமா? கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. தப்பு பண்ணிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்தலாம்னு பாக்குறேன். எந்த வகையில நியாயம் சொல்லுமா? உனக்கு 2 பசங்க இருக்குல்ல? அவருக்கு 2 பசங்க இருக்குல்ல? பசங்களோட வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்காது? உனக்கு மாமியார் இருக்காங்கல்ல? என்ன மாதிரி உறவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டுல எனக்கு சப்போர்ட் கிடையாது மேடம். அம்மா வீட்லயே எதுவுமே சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க மேடம். இங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை. இதை எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? இல்ல மேடம், இதை சொல்லல மேடம். சும்மா வீட்டுல சண்டைனாலுமே அம்மா வீட்டுல சொன்னா எதுவுமே இது பண்ணிக்க மாட்டாங்க மேடம். நடந்தது நடந்து போச்சு, சரிங்களா? 2 பேரும் பெரிய மன்னிக்க முடியாத தவறு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்ல, வேற என்ன எல்லாமோ இருக்கு, சூழல் இருக்கு. ஏன் என்ன நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களாமே அவங்கள? ஆமாம், நான் குடும்பப்படுத்துவேன். டெய்லி தண்ணி அடிப்பேன் மேடம். டெய்லி ஒரு பிள்ளைய விட்டு கூட்டுருவேன் மேடம். நான் ரொம்ப குடும்பப்படுத்துவேன். அவன் கூட போட்டு நக்கல்யா அவனுக்கு. காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்ணிடுவான். அது ஒரு 10 நாளா தான் மேடம் நடந்துச்சு. இதை நாங்க பேசியிருக்கவே மாட்டோம். நாளைக்கு ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது, தப்பான விஷயங்கள் இவங்க பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு சொல்றது பாத்தீங்களா, 4 பேரும் செத்து போடலாம்னு நினைச்சோன்னு. 2 பிள்ளைங்க வாழ்க்கை இருக்குல்ல மேடம். இது நாளைக்கு அவங்க அப்பா என்ன டார்ச்சர் பண்ணுவாப்ல. அதனால நீங்க அவங்க அப்பாட்டி பேசிக்கிறேன் மேடம். அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. நான் சொல்றதுக்கு அவங்க அப்பாட்டி நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழறது क्वेश्चन கிடையாது. அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். அவ வரது மூட்ல வந்துட்டா. வந்தாலும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க மேடம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அம்மா இருக்க மாட்டாமா? உங்க மாமியார்ட்ட சொல்லு. இருக்க மாட்டாமா அம்மா? இருங்க அம்மா. நான் நாளைக்கு செத்து போனாலும் விடுவோமா? இத மட்டும் வேற என்ன வீட கூட கேளுங்க. நான் நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹேமலதா பேசுறீங்களா? ஆமாங்க. நான் லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்மா, சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு அந்த ராஜோட வந்திருந்தாங்க இங்க. அவங்க மாமியாரையும் புருஷனையும் வச்சு பேசுறோம். சரி. உங்க பொண்ணு புருஷனோட போய் சேர்ந்து வாழறதுக்கு ரெடியா இருக்கா? இப்ப என்ன பண்ணோம் நாங்க? நீங்க மருமையா என்ன சொல்றாரோ அதான் எங்களோட முடிவு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல ஒரு வருஷம் உங்க வீட்டுல இருக்கட்டும். எப்படிப்பா? ஒரு வருஷம் உங்க வீட்டுல இருக்கட்டும். தம்பி பாப்பா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். அது எங்க வீட்டுல இருக்கட்டுமா? கூப்பிட்டுக்கிறோம். உங்க வீட்டுல எப்படி இருக்கான்னு பார்த்து நான் கூப்பிட்டுக்கிறோம். யார்ட்டையும் போன் பேசாம யார்ட்டையும் இது பண்ணாம இருக்கட்டும். நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அந்த முடிவுல இருந்து அப்புறம் நீங்களும் மாறக்கூடாது. அம்மா அவ உடம்ப பார்த்து தேத்து விடுங்க. சரிங்க மேடம். அம்மாட்ட பேசுமா. சொல்லுமா. வீட்டுக்கு வந்து நேத்துக்குறீங்களா? என்னம்மா வீட்டுக்கு வந்து நேத்துக்குறீங்களா? ஏமா இப்படி போன? எடி செருப்பா. அது முடிஞ்சு போச்சுமா. அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி வாமா. உங்க புருஷன்ட்ட சொல்லுங்க அந்த புள்ளைய அடிக்க எல்லாம் கூடாது. சரி சரிங்களா? சரிங்க மேடம். இதுல இருந்து மீண்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல வேணாம், அவங்க அப்பாட்ட பேசிட்டீங்கல்ல. சரி நான் வீட்டுக்கு கூட்டி போறேன். வெரி குட், நன்றிப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.